ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், let x is equal to x1, x2, xn belongs to r power n. Norm x is equal to summation I is equal to 1 to n mod xi power p whole power 1 by p. Does not define a norm when option A p is equal to 100, option B p is equal to 3 by 2, option C p is equal to 1, option D p is equal to 1 by 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி பி இஸ் ஈக்குவல் டு 1/2 தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆர் பவர் என்ல நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்காங்க. ஆர் பவர் என்ல இருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? அதை ஆர் பவர் என்னன்னா என்ன அர்த்தம்? ஆர் கிராஸ் எக்ஸெட்ரா ஆர்னு அர்த்தம். ஆர் என் டைம்ஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணி வர்றது. அப்ப அதுல இருந்து எக்ஸ்ன்னும் போது இப்ப எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து வர்ற பாயிண்ட், செகண்ட் ஆர்ல இருந்து வர்ற பாயிண்ட், தேர்ட் ஆர்ல இருந்து வர்ற பாயிண்ட், nth ஆர்ல இருந்து வர்ற பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து வர்ற பாயிண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? x1 எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆர்ல இருந்து வர்றது x2 எக்ஸெட்ரா nth ஆர்ல இருந்து வர்றது xn. அப்ப அதுக்கு வந்து நாம் எப்படி இந்த எக்ஸ்ன்றது எக்ஸா இருக்காது, என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும்? இந்த கோஆர்டினேட் ஃபார்ம்ல x1 x2 எக்ஸெட்ரா அப் டு xn மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் நம்மளுக்கு பிலாங்ஸ் டு ஆர் பவர் என்னா இருக்கும்போது இதுக்கு நம்மளுக்கு நாம் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கனாக்கா நாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு n mod xi பவர் p ஹோல் பவர் 1 by pன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இது எந்த இதுக்கு நம்மளுக்கு டிஃபைன் பண்ண முடியாது, எந்த p வேல்யூக்கு டிஃபைன் பண்ண முடியாதுன்றதுதான் கொஸ்டின். அப்படி பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்முலா நம்மளுக்கு இங்க ஆர் பவர் எண்ணுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆர் பவர் என் இல்லாம ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆர்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 xn வரைக்கும் இருக்கும்போது ஆர் பவர் என்ல இருந்துன்னு எடுத்துக்கலாம். ஜெனரலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்பி ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். எல்பி தி ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் x is equal to அதே மாதிரி கோஆர்டினேட் ஃபார்ம்ல எழுதும்போது x1 x2 etc up to xn etc of scalar such that the summation value less than infinity எடுத்துக்கும் போது with the norm defined by norm xp is equal to summation I is equal to 1 to infinity mod xi power p whole power 1 by p கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு p வேல்யூ எதுக்கு நடுவுல சொல்லிருக்காங்க? 1க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவுல இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப p வேல்யூ lies between 1 and infinity. அப்ப இதுலதான் நம்மளுக்கு எல்பி ஸ்பேஸ்க்கே டிஃபைன் பண்ண முடியும். எல்பி ஸ்பேஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதனால இங்க வந்து சம்மேஷன்ல இன்ஃபினிட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஆர் பவர் n எலிமெண்ட்ஸ்ன்றதுனால சம்மேஷன்ல ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு n தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எல்பி ஸ்பேஸுக்கு பார்த்துட்டோம்னா ஆர் பவர் n-க்கும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு p வேல்யூ லைஸ் பிட்வீன் 1 அண்ட் இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்க. அப்ப p யோட வேல்யூ 1 டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது மட்டும்தான் வருமே தவிர பிலோ 1 வராது. அப்ப p is equal to இங்க பாருங்க 100ன்றது நம்மளுக்கு 1 டு இன்ஃபினிட்டிக்குள்ள வந்துரும். p is equal to 3/2ன்றது 1/1.5 அதுவும் நம்மளுக்கு 1 டு இன்ஃபினிட்டின்ற லிமிட்டுக்குள்ள வந்துரும். அடுத்தது p is equal to 1ன்றதும் நம்மளுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. சோ நம்மளுக்கு எதுதான் வராது? p is equal to 1/2ன்றதுதான் இந்த கண்டிஷன்ல வராது. So p lies between 1 and infinity-னாக்க p வேல்யூ 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் தான் வருமே தவிர 1 விட கம்மியா இருக்கிற வேல்யூக்கு வராது. அப்படி பாத்தீங்கன்னா p is equal to 1/2ன்றது நம்மளுக்கு less than 1ன்ற மாதிரி வந்துடும். ஸோ less than 1-ஆ இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த p வேல்யூக்கு தான் நம்மளுக்கு இந்த less than 1-ஆ இருக்கிற p வேல்யூஸ்க்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.
Second question, if n and n dash are non-linear spaces and script b of n dash be set of all continuous linear transformations of n into n dash with the norm defined by norm t is equal to supremum of norm tx such that norm x is less than or equal to 1, x belongs to n. Which of the following statement is true? Option A, script b of n and n dash is Banach if and only if both n dash are Banach. Option B, b of n dash is Banach if n is Banach. Option C, b of n comma n dash is Banach if n dash is Banach. Option D, b of n comma n dash is always Banach space. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். n and n dash வந்து non-linear ஸ்பேஸா இருந்து b of n comma n dashன்றது set of all continuous linear transformations from n to n dash இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு norm t டிஃபைன் பண்ணிருக்காங்க. supreme of txன்றது அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் b of n comma n dashன்றது பேனக்கா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல n and n dash ரெண்டுமே பேனக்கா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல டொமைன் மட்டும் நம்மளுக்கு பேனக்னு சொல்லியிருக்காங்க, n மட்டும். தேர்ட் ஆப்ஷன்ல ரேஞ்ச் n dash வேல்யூ பேனக்ன்றத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா b of n comma n dashன்றது கண்டிப்பா பேனக் ஸ்பேஸா தான் இருக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்ன்றது தான் இப்ப கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, b of n comma n dash is Banach if n dash is Banach. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் n dash வந்து நம்மளுக்கு non-linear space and script b of n comma n dashன்றது நம்மளுக்கு set of all continuous linear transformations from n to n dash. அதாவது அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த b of n comma n dashன்றது நம்மளுக்கு collection of all transformations from எங்கேருந்து எங்க இருக்கிறதா இருக்கும், n ல இருந்து n dashக்கு இருக்கிறதா இருக்கும். இதுல வித் நாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நாம் டீயும் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நாம் டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சுப்ரீமம் ஆஃப் நாம் டி எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நாம் டி எக்ஸ் such that நாம் எக்ஸ் இஸ் less than or equal to 1, அப்புறம் எக்ஸ் belongs to nன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கலெக்ஷன். அப்ப ஸ்கிரிப்ட் பி ஆஃப் n கமா n டேஷ்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் n டு n டேஷ்ன்றது தான் ஷார்ட்டா b ஆஃப் n கமா n டேஷ்னு எழுதிருக்காங்க. இப்போ என்ன சொல்லணும், b ஆஃப் n கமா n டேஷ்ன்றது நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்றது வந்துடும். ஏன்னா n and n டேஷ் ரெண்டுமே நார்மல் லீனியர் ஸ்பேஸா இருக்கிறதுனால. இப்போ நார்மல் லீனியர் ஸ்பேஸோட கம்ப்ளீட் கண்டிஷனை சேர்த்துட்டோம்னா கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம்னா அது வந்து பேனக் ஸ்பேஸா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு தியரமே இருக்கு. n டேஷ்ன்றது பேனக் ஸ்பேஸா இருந்ததுன்னா b ஆஃப் n கமா n டேஷ் நம்மளுக்கு பேனக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். இதுல வெயிட்டான ஐடியான்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் டொமைன் வேல்யூ நம்மளுக்கு n அண்ட் ரேஞ்ச் வேல்யூ கோடொமைன் வேல்யூ n டேஷ். அப்ப n டேஷ் கண்டிப்பா பேனக்கா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஹோல் வேல்யூ நம்மளுக்கு இந்த கலெக்ஷன் இஸ் ஆல்சோ பேனக்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சின்றதுதான் நம்மளுக்கு கரெக்ட். டொமைன் வந்து n, கோடொமைன் அதாவது ரேஞ்ச்ன்றது n டேஷ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பேனக்கா இருந்துச்சுன்னா இந்த கலெக்ஷன் இஸ் ஆல்சோ பேனக் ஸ்பேஸ்ன்றது தான் ரிசல்ட். ஸோ ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், if b and b dash are Banach spaces and if t is a continuous linear transformation from b to b dash, t is an open mapping. Option A, if t is onto. Option B, if t is 1 to 1. Option C, if and only if t is identity. Option D, always open. So இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓப்பன் மேப்பிங் தியரம் ஐடியா படி பாத்தீங்கன்னா b and b dash பேனக் ஸ்பேஸா இருந்து tன்றது கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் b to b dash இருந்துச்சு அப்படின்னா
T ஓப்பன் மேப்பிங்கா இருக்கும் எப்பனாக்கா கண்டிப்பா T வந்து ஆன்டுவா இருக்கும் போது. if T is ஆன்டுவா இருக்கும்போது T கண்டிப்பா ஓப்பன் மேப்பிங்கா இருக்கும்ன்றது அந்த ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்ற அந்த தியரத்தை பார்க்கலாம். இந்த ரிசல்ட்னா நம்மளுக்கு ஓப்பன் மேப்பிங் தியரம் ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா B and B dash நம்மளுக்கு பேனக் ஸ்பேஸா இருந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் Tன்றது கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் B onto B dash இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த Tன்றது நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஓப்பன் மேப்பிங்கா இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது அந்த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் B onto B dash இருந்துச்சுன்னா கண்டிப்பா T வந்து நம்மளுக்கு ஓப்பன் மேப்பிங்கா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு 1 to 1 ஐடென்டிட்டியோ அப்படி ஓப்பனோ அப்படின்றது சொல்லல. அதனால வந்து இங்க வந்து ஆன்டோன்றது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் மேப்பிங் தியரம் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் B onto B dash அப்படின்ற ஐடியா வச்சு பார்க்கும்போது இந்த Tன்றது கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஆன்டுவா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏன்றதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். Fourth question, a Banach space B will be a Hilbert space if and only for any xy belongs to B. Option A, norm x plus y plus norm x minus y is equal to 2 times norm x plus 2 times norm y. Option B, norm x plus y plus norm x minus y is equal to 2 times norm x. Option C, norm x plus y square plus norm x minus y square is equal to norm x square plus norm y square. Option D, norm x plus y square plus norm x minus y square is equal to 2 times norm x square plus 2 times norm y square. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2015 batchல கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா Bன்றது Banach space, இது வந்து கண்டிப்பா ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கும். எப்பன்னா இந்த 4 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லா ஞாபகம் வரும், parallelogram law. அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா இத்தனை நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, norm x plus y square plus norm x minus y square is equal to 2 times norm x square plus 2 times norm y squareன்ற ரிசல்ட். இந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்றத பார்க்கலாம். இந்த parallelogram law சொன்னோம் இல்லையா, parallelogram law என்ன ஸ்டேட்மெண்ட், norm x plus y whole square plus norm x minus y whole square is equal to 2 times norm x square plus 2 times norm y squareன்றது தான். இது இந்த ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா if the complex Banach space obeys the parallelogram law இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கும் அப்படின்றது தான் ஐடியா. அப்ப Banach space ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கணும் அப்படின்னாக்க that satisfies the parallelogram law. Parallelogram lawன்றது பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் தான். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Fifth question, T star is the adjoint of T. Which of the following is false? Option A, T1 plus T2 whole star is equal to T1 star plus T2 star. Option B, alpha T star is equal to alpha into T star, alpha complex. Option C, T1 T2 whole star is equal to T2 star into T1 star. Option D, norm T star is equal to norm T. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா T ஸ்டார்ன்றது அட்ஜாயிண்ட் ஆஃப் TR இருந்துச்சுன்னா எந்த ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை நேரம் நீங்க T ஸ்டார் அட்ஜாயிண்ட் ஆஃப் TR இருக்கும்போது நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கும்போது ஆன்சர் இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆப்ஷன் Bன்றதுதான் ராங்கான ஆன்சர், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் பி, அவங்க கொடுத்துருக்க எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுல. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி ஃபால்ஸ்ன்றதை பத்தி இப்ப அனலைஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டி ஸ்டார்ன்றது அட்ஜாயிண்ட் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அடிஷன்ல நம்மளுக்கு ரெண்டு அட்ஜாயிண்ட் இருக்கு, T1 and T2 ரெண்டுத்துக்கும் அட்ஜாயிண்ட் வரும்போது T1 ஸ்டார் அப்புறம் T2 ஸ்டார் வரும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது T1 plus T2 whole star is equal to T1 star plus T2 starன்ற ரிசல்ட். இது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கிடைச்சிடும். அதே மாதிரி ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு கரெக்ட். இது மேல ஆப்ஷன் ஏ வந்து அடிஷனுக்கு சொல்லும்போது ஆப்ஷன் சி வந்து மல்டிபிகேஷனுக்கு சொல்லுவோம். இது நீங்க மேட்ரிக்ஸ்ல கூட இது பார்த்திருப்பீங்க ரிசல்ட். மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதுவீங்க இல்லையா,
ஏபி டிரான்ஸ்போஸ்னா அது எப்படி எழுதலாம்? பி டிரான்ஸ்போஸ் இல்ல இன்வர்ஸ் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரிசல்ட் தேர்ட் ஆப்ஷனும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு அட்ஜாயிண்டா இருக்கும்போது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அதனால வந்து அதுதான் தப்பு. ஏன்னா ஆல்பான்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்னா ஆல்பா இன்டூ இங்க வந்து ஆல்பா இன்டூ டி ஸ்டார்ன்றது நம்மளுக்கு வராது. ஆல்பா பார் இன்டூ டி ஸ்டார்னு கிடைக்கும். ஆல்பா பார் வரணும். அப்ப ஆல்பான்றது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஆல்பா இன்டூ டி ஸ்டார்ன்றது ரைட் சைட்ல வராது. என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு? ஆல்பா இன்டூ டி ஸ்டார்னும் போது ஆல்பா ஸ்டார்ன்றது ஆல்பா பார்னு இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு கரெக்டான ஐடியா. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஆல்பா இன்டூ டி ஸ்டார்னே கொடுத்துருக்காங்க, ஆல்பா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும்போது. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா டி ஸ்டார்ன்றது அட்ஜாயிண்ட் ஆஃப் டியா இருக்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்? பின்ற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.